என் தாத்தா பாட்டி இந்த மொக்க ஸ்கூல் இருக்கிற ஊரில் தான் வாழ்கிறாங்க. இந்த ஸ்கூலில் தான் நான் படிப்பேன்னு முன்னாடியே யாராவது சொல்லியிருந்தா நான் அவங்கள பார்த்து தரையில் விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பேன். ஆனால் நானும் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். இன்னும் 1959 இயர்ஸ் ஆனாலும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். லம்பன், நீனுடா தனியாக யோசிச்சுட்டு இருக்க? நான் ஹட்டங்கரி சார் சொன்னதுபடி யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் அப்படி என்ன சொன்னார்? ஒரு பட்டர்ஃப்ளை ஆரம்பத்தில் புழுவாக இருக்குமா, அப்புறம் அவர் ஒரு கூடு கட்டி உள்ளே போய்க்கும், அப்புறம் அங்கேயே ரொம்ப நாள் இருந்ததுக்கப்புறம் ஒரு நாள் அழகான பட்டாம்பூச்சி ஆயிடுமா, கலர்ஃபுல்லாக. கரெக்டா? கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எக்ஸாமில் வரும்டா. நாம் எப்போ பட்டர்ஃப்ளை மாதிரி ஆவோம்? ஏங்க, நீங்க லம்பனை பாத்தீங்களா? கேக்குதா இல்லையா? லம்பன் பள்ளிக்கூடத்துல இருந்து திரும்பி வந்துட்டானா? யாரு? லம்பன். லம்பன் எனக்கு சரியா தெரியல. எப்பவும் போல மறதி. நினைப்பெல்லாம் எங்க தான் இருக்குமோ பகல் கனவு கண்டுக்கிட்டு. என்னங்க, அந்த வந்து முறிக்கிறோட பூனை நம்ம வீட்டுக்குள்ள போது பாருங்க. உடனே அதை துரத்தி விடுங்க. ஏ கிருஷ்ணபாய், ஓ கிருஷ்ணபாய், லம்பன் எங்கேயாவது பாத்தீங்கன்னா அவனை சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லுங்க. இந்த வந்து முறிக்கிற பூனையும் சரி, நம்ம லம்பியாவும் சரி, 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுல இருக்கிறதே இல்ல, எங்கேயாவது சுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் ஒண்ணு பண்றேன், வெண்ணையில பானையில ஏத்தி கட்டிடுறேன். பூனை மட்டும் பாத்துருச்சுன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டுரும். சரிக்கா, நான் வரேன். ஏய், நீங்க லம்பியாவை பாத்தீங்களா?
நீ இங்கே தான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னடா பாக்குற? உன் பேக்கை எடுத்துக்கோ. இந்தா. ஆமா, நீ இந்நேரம் உன் வீட்டுக்கு போயிருக்கணும்ல? ஆமா. இல்ல, முதல்ல இவனை வீட்டுக்கு அனுப்பிடலாம், அப்புறம் நான் போறேன். இவனோட அம்மாவை கண்டுபிடிக்க நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா? ஆ சரி, முதல்ல உன்னோட வீட்டுக்கு போலாம். உன் பாட்டி உன்னை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. ஐயோ, மாட்டினேன். லம்பியா, எங்கடா போன? நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? எங்கடா நீ குதிரை மாதிரி சுத்திட்டு இருந்த? இல்ல, அது நான் குதிரை மாதிரி எங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கேன்னு கேட்டா நான் எங்க ஊர் மேயிறேன்னு அர்த்தம். இது என்னது? நீ பூனையை கொண்டு வந்திருக்கியா? அட கடவுளே! ஆமா, பூனை. அதை விடுறா. அதை எங்கேயாவது அனுப்பிவிடு. எங்கே? அதை காட்டு, காட்டு. சுமி, நீ இந்த பூனையை முதல்ல இங்கிருந்து எடுத்துட்டு போ. எங்கேயாவது கொண்டு போய் விட்டுரு. சீக்கிரம் கூட லம்பியா. ஐயோ கடவுளே, ச்சே. உள்ள வாடா, உள்ள வா. சுமி, அது எங்கேயாவது கொஞ்சம் தூரமா கொண்டு போய் விட்டுட்டு வந்துருமா? அந்த பூனை தனியா இருந்தா இவ்வளோ கஷ்டப்படும்னு நான் இது வரைக்கும் பாட்டிக்கிட்ட 19 டைம்ஸ் சொல்லியிருக்கேன். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வன்முறிக்கர் பூனை இருக்கே, அதோட தொல்லையே தாங்க முடியல. போதாதுக்கு ஏகப்பட்ட பூனைங்க சுத்துது. இதுல இன்னொன்னு வேற வீட்டுக்கு கொண்டு வரியா? இங்கே நில்ல, உள்ள வராத. இவ சொல்ற அந்த வந்து முறிக்கர் தேசாயோட பூனையெல்லாம் சாட்சாத் அந்த கடவுளோட ஒரு அவதாரமா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனாலதான் அந்த பூனைக்கு நாம சொல்றது எதுவுமே புரியறது இல்ல. அப்படி அதுக்கு மட்டும் புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ, இவ திட்டுற திட்டுக்கு அந்த பூனை வீட்டு பக்கமே வந்திருக்காது. ஒரு நாள் கண்டிப்பா பசியில செத்து இருக்கும். அந்த வன்முறிக்கர் தேசாய் ஒன்றும் சும்மா இல்ல, பெரிய பணக்காரரு, நல்ல ஒழுக்கமானவர் வேற. யாரோட மூஞ்சி பார்த்தும் எதுவும் தப்பாவும் பேச மாட்டாரு. ஆனா அவரோட பூனை இருக்கே, நம்மள அப்படியே குறுகுறுன்னு பாக்கும். நம்ம அதை மட்டும் துரத்தி விட போனோம், அந்த பூனை அப்படியே கோவத்துல. ஆனா பாட்டி அந்த பூனைக்குட்டி அந்த மாதிரி இல்லைன்றல. எல்லா பூனையும் ஒரே மாதிரி தான் லம்பியா, எதுக்கும் வித்தியாசம் கிடையாது. சீக்கிரமா போய் கை கால் மூஞ்ச கழுவு. ஆனா பாட்டி, போ போ போ. லம்பியா, அந்த பூனைக்குட்டி மேல தேவையில்லாம பாசம் வைக்காத, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவ. பூனைங்கெல்லாம் ரொம்ப சுயநலமானது. நான் சொல்றது புரியுதுல்ல? சரி வா, போய் தூங்கலாம். பாட்டி என்கிட்ட என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா அந்த பூனைக்குட்டியோட அம்மா கண்டிப்பா அதை தேடிட்டு இருக்கோம். அந்த பூனைக்குட்டியோட அம்மா கண்டிப்பா அதை ரொம்ப மிஸ் பண்ணும், என்ன மாதிரியே. லம்பன், நீ அங்க போகும்போது பாட்டி தாத்தாக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது, சரியா? நான் உங்களை தொல்லை பண்ணுவேன்னு நினைச்சேன், எதுக்கு நாங்க அனுப்புறீங்க? அப்படியா? அதனாலதான் நீ உம்மன் இருக்கியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னோட பாட்டி தாத்தா வீடு இருக்குல்ல, அது ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அவ்வளோ பெரிய அழகான வீட்டுல அவங்க கூட இருக்கிறதுக்கு வேற யாருமே இல்லை. அவங்க 2 பேரும் தனியா தான் இருக்காங்க. அப்ப நீங்க உங்களுக்கு தனியா இருக்க மாதிரி தோணாதா? எங்க கூட மணியும் பிட்டியாவும் இருக்காங்கல்ல. நீ பாட்டி தாத்தா கூட இரு, எங்க கூட இவங்க இருக்காங்க. அப்புறம் நீ அப்பாவுக்கு அடிக்கடி லெட்டர் எழுதுவேன்னு சொல்லியிருக்க, ஞாபகம் இருக்குல்ல? ஆமாமா, எழுதுவேன்னு சொல்லியிருக்கானே. என்னடா? அப்புறம் உனக்கு ஸ்கூல் லீவ் விட்ட உடனே நீ இங்க வந்துடலாம், சரியா? எனக்கு இப்பவே பைத்தியம் மாதிரி அழுகணும் போல தோணுது. எனக்கு இவங்ககிட்ட போக சுத்தமா விருப்பம் இல்லைன்னு கிட்டத்தட்ட 19,000 டைம்ஸ் சொல்லலாம் போல தோணுது. அம்மா, எனக்கு இங்கே இருக்கணும், உங்க கூடவே.
என் செல்ல லம்பு கண்ணா, நான் சொல்றத கேளு. அங்க உன் தாத்தாவும் பாட்டியும் தனியா இருக்காங்கப்பா. நான் இப்ப என்னோட சந்தோஷத்தை எல்லாம் அவங்க கிட்ட அனுப்பி வைக்க போறேன். அப்பதானே தனியா இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்கல்ல. உனக்கு அங்க இருக்க கண்டிப்பா பிடிக்கும். ஒன்னும் இல்லடா கண்ணா. ஓம் காளியாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் கணபதியாய நமக. பாட்டி ஓம் ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் காளியாய நமக. ஓம் காளியாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் கணபதியாய நமக. தாத்தா தாத்தா ஏன்டா லஞ்ச் டைமில் எங்கள் கூட சாப்பிட வரல? ஒன்றும் இல்லை, எனக்கு பசிக்கலை. நீ என்ன சாப்பாடு கொண்டு வந்த? நான் பார்க்கவே இல்லை. அப்போவா சாப்பிடலாம். எனக்கு என் வீட்டுக்கு போன போலவே இருக்கு. எனக்கும் தான். நான் போகலாமா? அப்படியெல்லாம் முடியாது. எனக்கு தெரிஞ்சு மாயாவத்தை தெரிஞ்சவனால கூட இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படியே முயற்சி பண்ணியிருந்தாலும் கேட்டை கூட தாண்டி இருக்க முடியாது. ஹெட் மாஸ்டர் அவ்வளோ ஷார்ப்பு. சீக்கிரம்டா. குட் மார்னிங் சார். வணக்கம். உட்காருங்க. நேற்று மிச்சம் வச்ச பாடத்தை இன்னைக்கு முழுசா எடுத்துடலாம். புத்தகத்தை எடுங்க. சூரியன், பூமி, நிலா. சூரியன்கிறது ஒரு நட்சத்திரம், பூமிங்கிறது ஒரு கிரகம். நிலா பூமியோட துணைக்கோள். நிலா பூமியை சுத்தி வரும், அப்புறம் பூமி சூரியனை சுத்தி வரும். அப்புறம் இந்த பூமி இருக்கே, அது இப்படியே பிச்சிட்டு இருந்தீனா உன் ட்ரவுசர் ஜட்டியா மாறிடும். சரிவா சாப்பிடலாம். இன்னைக்கு ஸ்கூலில் நாங்கள் ஒரு அழகான குட்டி குருவியை பார்த்தோம். அதால் நடக்கக்கூட முடியல, ஆனால் விடாமல் நடக்க ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. நாங்கள் அதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தோம். அதுக்கு என்னோடய சப்பாத்தியும் கொஞ்சம் பிச்சு கொடுத்து பார்த்தோம், ஆனால் அது சாப்பிடவே இல்லை. கண்புருகி கங்கையா என்ன சொன்னான்னா, நாம் அந்த குருவியை தொடக்கூடாது, அப்படி தொட்டால் அதோட அம்மா அதை விட்டுட்டு போய்டும்னு சொல்கிறான். நீயும் கூட இருக்கிற மக்கு பசங்களும் இதெல்லாம் அவனுங்க எங்கேருந்து கற்றுக்குறானுங்க? அந்த குட்டி குருவி பறக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கு. ஒரு நாள் அது அவங்க அம்மா அப்பாவை விட்டு அது கண்டிப்பாக பறந்து தான் போக போகுது. ஆனால் நீ தண்ணி கொடுத்ததெல்லாம் என்னமோ நல்ல விஷயம்தான். சாப்பிடுப்பா. ம். அம்போ, நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உனக்கு ஒன்று காட்டலான்னு இருக்கேன். நல்லா இருக்கும். அது என்னது? நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தானே காட்டுறேன்னு சொன்னேன். இப்போ சாப்பிடு. அது என்னன்னு சொல்லுங்க. அடே, நீ முதல்ல சாப்பிடுப்பா. பார்த்து வா. இந்தா பத்திரம். பார்த்து. பார்த்து பார்த்து.
லம்பு, சின்ன வயசுல இருந்தே உங்க அம்மாவோட ரூம் இதுதான். அவளுடைய எல்லா பொருளையும் துணியையும் நான் இங்க தான் எடுத்து வச்சிருக்கேன். வா இங்க உட்காரு. இந்த பெட்டியில என்னென்ன புதையல் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். வா. இதுல கொஞ்சம் வச்சிருந்தேனே. இத பாரு. யார் இது? நீயே கண்டுபிடி. அம்மா. சரியா சொன்னடா. நீ அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்கல்ல? ஆனா பாட்டி எப்ப பார்த்தாலுமே உங்கள மாதிரி இருப்பேன்ல சொல்றாங்க. அவ சொல்றதும் ஒன்றும் பொய் இல்லை தான். அதெல்லாம் நாம நடந்துக்கிற விதத்துல இருக்கு. இப்போ உங்க அம்மாவை எடுத்துக்க. அவளும் சின்ன வயசுல உன்ன மாதிரி தான் இருந்தா. ஆனா உன் பாட்டி என்ன சொல்லுவாங்க? என்ன மாதிரி இருக்கான்னு. ஆனா அம்மா நான் என்னோட அப்பா மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்களே. அப்படி இருக்கலாம். நீ அப்பப்ப உங்க அப்பா மாதிரி தானே நடந்துகிட்டு இருக்க. எதுக்கு நீ தேவையில்லாம இப்ப உன் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? விடு. இந்த போட்டோவை பாரு. அம்மா, அப்பா, மணி, பிட்டியா, குட்டி பாப்பாவை பாரு, எவ்வளவு அழகா இருக்கா. இல்ல என்னோட போட்டோவே இல்ல. அதான் நீ எங்க கூட இருக்கல்லப்பா. அந்த போட்டோவை அவங்க எடுத்தப்போ நீ எங்க கூட தான் இருந்த. அப்புறம் எப்படி நீ அந்த போட்டோல இருப்ப? வேற என்ன உனக்கு காட்டுறது? எனக்கு இப்போ வந்த கோவத்துக்கு நான் அப்படியே நேரா இப்பவே எங்க அம்மா கிட்ட போய் நான் ஏன் இந்த போட்டோல இல்லைன்னு கேட்கணும்னு தோணுச்சு. ஒருவேளை அம்மா என்ன மறந்துருப்பாங்களா? அன்னம் மூட்டிய தெய்வ மணிக்கையின் ஆணை காட்டில் அனலை விழுங்குவோம். கன்னத்தை முத்தம் கொண்டு கழிப்பினும் கையை தள்ளும் பொற்கைகளை பாடுவோம். பொற்கைகளை பாடுவோம். குழந்தைங்களா, நீங்க சின்ன பசங்க. நீங்க எல்லாரும் உங்க அம்மாவால ரொம்ப பாதுகாப்பா இருக்கீங்க. இந்த கவிதையில பாரதியார் என்ன சொல்றாருன்னா, ஒரு குழந்தைக்கு அம்மா கிட்ட இருந்து கிடைக்கிற பாதுகாப்பையும் பாசத்தையும் அரவணைப்பையும் சேர்த்து சொல்றாரு. அம்மா உன்னை நினைக்கும் பொழுது எனக்குள் எல்லா நரம்பும் ரத்தத்தை கடத்தவில்லை, உன் உருவத்தையே ரத்தமாய் கடத்துகிறது. பிள்ளை பருவத்தில் செல்லக்காயம் வந்தால் கூட விளையாட்டு காயங்களாய் எடுக்காமல் உன் கண்ணுக்கு திரியை வைத்து விடிய விடிய விளக்காய் எரிவாயை தாயே. லம்பன், உன்னோட நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காத. உன்னோட பொருள் தான் வீடெல்லாம் எரிஞ்சு கிடக்குது. எல்லாத்தையும் எடுத்த இடத்துலயே திரும்ப வச்சிடு. இவங்க இப்படி கட்டி பேசுறது எல்லாமே எங்க தாத்தாவுக்காக தான். இங்க எப்பவுமே இப்படிதான். தாத்தா கிட்ட ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட இப்படி சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் சொல்றது கேக்குதா இல்லையா? உங்ககிட்ட தாண்டா பேசிட்டு இருக்கேன். உங்க அம்மாவுக்கு ரூம்ல இந்த மாதிரி பொருள் எல்லாம் எரிஞ்சு கிடந்தா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படின்னா அம்மா வர போறாங்களா? நீங்க ஏன் இது என்கிட்ட சொல்ல? அம்மா அனுப்பின லெட்டர் என்கிட்ட கொடுங்க. உங்க அம்மாவே இங்க வரும்போது எதுக்கு லெட்டர் எழுதணும்? நீ கீழே போட்ட பொருள் எல்லாம் எடுத்து வை. எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துரு. நீங்க இங்க வாங்க. உள்ள போய் எல்லாத்தையும் தொடச்சு சுத்தம் பண்ணணும். நீ தான்ப்பா. நீ அவன் கூட போ. சீக்கிரமா வேலையை முடிக்கணும். நான் பாத்துக்கிறேன். நான் அவனை நல்லா திட்டிக்கிறேன். லம்பன், என்ன சாப்பிடுற? இனிப்பு பூரி. இனிப்பு பூரியா? உன் பாட்டிக்கு யார் மேலேயாவது பாசம் காட்டணும்னு வை. அவ 2 விஷயம் தான் பண்ணுவா. ஒண்ணு சுவையான பலகாரத்தை செய்வா. அப்படி இல்லைன்னு வை, யாரையாவது திட்டிக்கிட்டு இருப்பா. நீ அவ சொல்றதெல்லாம் கேட்காத. வா நீ இந்த ஊஞ்சல் ஏறி ஆடி பாரு. எப்படி இருக்குன்னு பாரு. பார்த்து அப்படிதான். ட்ரெயின் இப்ப சீக்கிரமா வந்துடும். இதோ இந்த பக்கமா போனா பூனே வந்துடும். ட்ரெயின் அங்கிருந்து இப்படியே இங்க வந்துடும். இப்ப நாம உங்க அம்மாவை பார்க்க போறோம். வணக்கம் ராவோ சாஹிப். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ட்ரெயின் நேரத்துக்கு வந்துடும்ல? 10 நிமிஷம் தான் தாமதமா இருக்கு. உடனே வந்துடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சரி. நீங்க ஏதாவது குடிக்கிறீங்களா?
அம்மா இங்க இருக்கேன். ஏய் அங்க பாரு அண்ணா, லம்பாண்ணா வந்திருக்கான் பாரு. மனுமா வா 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 வா, நான் உன்னை இறக்கி விடுறேன். வாங்க நானே ஓ இறங்கிக்கிறேன். நீ இறங்குவியா? இறங்கு இறங்கு இறங்கு. வாடா வாடா பிட்டோ, வா வா வா. லக்கேஜ் எல்லாம் வண்டியில ஏத்துங்கப்பா. வாங்க வா சீக்கிரம் போலாம். வாங்க, வந்து எல்லாத்தையும் ஏத்துங்க. பாத்து பாத்து. சரி. வாங்க வாங்க போலாம். வாங்க வாங்க சீக்கிரம். நான் உங்களுக்காக ஒண்ணு வச்சிருக்கேன். அட மாட்டு வண்டி. மணி மாட்டு வண்டிய பாத்தியா? பார்த்தேன். அதுல வா 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 போலாமா? போலாம் போலாம் போலாம். போ போ. அட பசவண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பாத்து பாத்து. முதல்ல உங்க பொட்டியில எடுத்து வச்சிருங்க. துர்கா நீ முதல்ல உட்காரு. அதுக்கப்புறம் நான் பிட்டியாவை கொடுக்குறேன். நீ ஏறு, நம்ம லக்கேஜ் எல்லாம் ஏத்திடலாம். சீக்கிரம். நல்லா பாத்து இருக்கேன். நல்லா உட்காருங்க. உள்ள போ. இந்த 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 இந்த. ஓ கொடுங்க பாரு. வாப்பா லம்பியா, நம்ம முன்னாடி உட்காந்துக்கலாம். சரியா? சரிங்க சரிங்க, பார்க்கலாம் பார்க்கலாம். ஏய் இப்ப நம்ம பாட்டியை பார்க்க போறோம். நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டியா? போலாம் போ. கிளம்பியாச்சு வண்டி. அங்க பாரு அங்க பாரு. சொல்லு சொல்லு எல்லாருக்கும் டாடா சொல்லு. பாய். டாடா சொல்லு டாடா சொல்லு. அக்கா எல்லாம் தயார் பண்ணுங்க, அவங்க வந்துட்டாங்க. போ போ, நீ போய் எல்லாத்தையும் சொல்லு. லம்பனோட அம்மா வந்துட்டாங்க. ஆமா வந்துட்டாங்க வந்துட்டாங்க. சீக்கிரம் வாங்க. சந்தோஷமா இருக்கு. ஆமா இறங்குங்க இறங்குங்க. பார்த்து வாமா. 1 2 3. ரொம்ப சமத்து. பிரிட்டிஷேட் வா, நம்ம வந்தாச்சு. வா 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 வா. பாரு பாரு இங்க யாரெல்லாம் நிக்கிறாங்க பாரு பாரு. ஆமா வாமா, வந்து ஆர்த்தி எடு. இந்த இவனை பிடி. எங்க ஆர்த்தி கொடுங்க. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு எல்லாம் போட்டும். வாங்க வாங்க. யார் அது? உள்ள வாங்க உள்ள வாங்க. வா மணி, வா வா. சரி வாங்க வாங்க உள்ள போலாம். வாங்க 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 போலாம் போலாம். வாங்க உள்ள போலாம். வா வா. அவங்க பொட்டி கொண்டுருவாங்க. வாங்க போங்க, பாத்து போங்க. இவங்க எல்லாரும் இப்படி எனக்கு கண்டுக்காம போறதுக்கு எங்க ஸ்கூல்ல பனிஷ் பண்ற மாதிரி அவங்க எல்லாரையும் பனிஷ் பண்ணணும். ஏய் செல்லம், இங்க பாரு பாபா. அவள மாதிரியே இருக்கால. எங்கடா கண்ணா பாக்குற? ஸ்டேஷன் மாஸ்டர் நாங்க வரும்போது டீலாம் கொடுத்தாரு. அப்புறம் குழந்தைங்களுக்கு மாட்டு வண்டியில வர்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் பிட்டியா எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டே வந்தான். இதை மாற்றத்துக்குள்ள நான் பட்ட கஷ்டம் இருக்கு. இந்த ஊஞ்சல் இங்கேயே வச்சிடலான் இருக்கேன். குழந்தைங்களும் இங்க விளையாடலாம்ல. அவ வேற நேற்றுல இருந்து பலகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கான். வீடு ஃபுல்லா பலகாரம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சுல. ரொம்ப நல்லா இருக்கு. என்னம்மா நல்லா இருக்கியா? ஓஹோ அழகா. லம்பன்,
ஏந்திரி ஏந்திரி. அட பார்த்து. நீ ஏன் இப்ப இவ்வளோ சோகமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் காலையில இருந்து உன்னை சரியா கவனிக்கலன்னு கோவமா? நான் உன்னை பார்க்க கூட இல்லை, உன்கிட்ட பேசல, அதனாலதான் நான் கோவமா இருக்கேன். நான் உன்னை வேணும்னே கவனிக்காமலாம் இல்லை. ஸ்டேஷன்ல நான் நிறைய பேர் கூட பேச வேண்டி இருந்துச்சு. அப்புறம் அவங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வேற வந்தாங்க. அப்புறம் பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸால நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். பரவாயில்ல, இப்போ நாம மட்டும்தான். உனக்கு தான் நான் இருக்கேன்ல. இப்ப பாரு. வாடா லம்பு கண்ணா. ஓ விட்டு இங்க பாரு. அம்மா, உனக்கு எங்க 3 பேரையும் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா? அப்படியெல்லாம் இல்லை லம்பன். உங்களை பார்த்துக்கிறதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது?